வெல்கம் டு மை சேனல். மஞ்சள் பூசணிக்காவில் ஒரு சூப் ரெசிபி தான் ஷேர் பண்ணியிருக்கேன். அதுக்கு ஒரு பெரிய கீத்து பூசணிக்காவை விதை தோலெல்லாம் எடுத்துட்டு நல்லா அலசிட்டு சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணியிருக்கேன். வெங்காயத்தால் அந்த பச்சை போர்ஷனை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே தாளில் இருக்க வெங்காயத்தையும் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ 12 பல்லு பூண்டு தோல் எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு, ஒரு பட்டை, ஒரு பச்சை மிளகாய், 8 சின்ன வெங்காயம் ப்ளஸ் அந்த வெங்காயத்தால் இருக்கிற வெங்காயத்தையும் சேர்த்து வச்சுருக்கேன். ஒரு ப்ரெஷர் பேனில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கிறேன். பட்டர் நல்லா மெல்ட் ஆகிற டைமில் பட்டை, பச்சை மிளகாய், வெள்ளைப்பூடு இது சேர்த்துட்டு லைட்டாக லேசாக வதக்கிட்டு அதுக்கப்புறமா சின்ன வெங்காயத்தையும் அந்த கட் பண்ணி வச்சுருக்கிற பம்கின்ஸையும் சேர்த்துக்கலாம். பூண்டு லேசாக வதங்கிருச்சு. இப்போது வெங்காயத்தையும் கட் பண்ணி வச்சுருந்த பூசணிக்காவும் நான் சேர்த்துக்கிறேன். ஸோ இந்த ஃபுல் ரெசிபி பட்டர்லேயே தான் நான் செய்கிறேன். ஸோ நம்ம சூப் குடிக்கும் போதும் பட்டரோட ஃப்ளேவர் நல்லா தெரியும் நமக்கு. ஸோ இதே நம்ம ஆயில் யூஸ் பண்ணி பண்ணோன்னா அது டேஸ்ட் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஒரு பச்சை மிளகாய் தான் சேர்த்துருக்கேன். ஸோ இந்த சூப் கொஞ்சம் பிளாண்டாக தான் இருக்கும், ரொம்ப ஓவர் காரமாலாம் இருக்காது. ஸோ நம்ம சர்வ் பண்ணும்போது மேலே பெப்பர் பவுடர் போட்டு கொடுப்போம். 2 காரம் மட்டும்தான். காயை வேக வச்சுக்கிறதுக்கு 1/4 கப் தண்ணி சேர்க்குறேன். 8 விசில் வரைக்கும் வேக வச்ச காய்கறி இப்போ ரெடி ஆகிடுச்சு. நல்லா சாஃப்டாக வெந்திருக்கணும். ஸோ நம்ம ஜாரில் போட்டு நம்ம அரைக்கிறப்போ எந்த ஒரு பல்ப்பும் இல்லாமல் அதெல்லாம் ஸ்மூத்தாக அரைப்படணும். அந்தளவுக்கு சாஃப்டாக குக் ஆகிருக்கணும். ஸோ நம்ம வேக வச்சு அதுக்கப்புறமா கொதிக்க விடும் போது அதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ நல்லா ஆறட்டும். அதுக்கப்புறமா ஜாரில் போட்டு தண்ணி சேர்க்காமல் அரைச்சி எடுத்துக்க போகிறேன். தண்ணி எதுவும் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை, அது வேக வச்ச தண்ணியே போதுமானதாக இருக்கும். ஸோ நல்லா க்ரீமி ஃபார்முக்கு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அதே ப்ரெஷர் பேனில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துட்டு கட் பண்ண அந்த ஸ்ப்ரிங் ஆனியன்ஸை ரொம்ப ஸ்லைட்டாக வதக்கி எடுத்துக்கலாம். ரொம்ப லேசாக தான் வதக்கியிருக்கேன், ரொம்ப ஸ்ட்ராங்கெல்லாம் வதக்கல. ஜஸ்ட் அதோட அரோமா நமக்கு தெரியணும், அந்த அளவுக்கு வதக்குனா போதும். அது கூட அந்த அரைச்ச பம்கின் பேஸ்ட்டும் நான் சேர்த்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் 1 கப் தண்ணி ஜாரில் விட்டு நல்லா அலசிட்டு அதை சேர்த்துக்கிட்டேன். அதே கப்பில் மறுபடியும் 1/2 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். இது கொஞ்சம் திக் சூப்பாக தான் இருக்கும், ரொம்ப கெட்டியாக இல்லை. ஓரளவுக்கு இந்த டொமேட்டோ சூப்பெல்லாம் குடிக்கிறோம் இல்லையா, அந்த பதத்துக்கு இருக்கும். 1 ஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். சூப் நல்லா கொதிக்க ஆரம்பிக்கிற டைமில் அடுப்பை லோ ஃப்ளேம்க்கு மாற்றிட்டேன். அப்ராக்சிமேட்டாக 1 நிமிஷம் அடுப்பில் இருந்திருக்கும். சூப் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். வேற ஒரு பாத்திரத்துக்கு நான் மாற்றிட்டேன். ஸோ இதோட டேஸ்ட் ரொம்ப மைல்டாக தான் இருக்கும், ரொம்ப ஸ்பைஸியாக இருக்காது. அப்படி ஸ்பைஸ் வேணும்னா பச்சை மிளகாவோட காரத்தை வேணால் நம்ம கூட்டிக்கலாம். சூப் ரெடி பண்ணுற அந்த மெயின் டைமில் ஒரு பிரெட் ஸ்லைஸை டீப் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி. ஸோ நம்ம சர்வ் பண்ணும்போது மேலே கொஞ்சம் பெப்பர் பவுடர், அப்புறம் கொஞ்சமாக ஆரிகானோ. அது இல்லைன்னா கடையில் பேசல்னு விற்கும். அப்படி இல்லைன்னா வீட்டில் ஃப்ரெஷ் துளசி லீவ்ஸ் இருக்கும் இல்லையா, அது கொஞ்சம் 4-5 எடுத்துகிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி நம்ம அதையும் மேலே சேர்த்துக்கலாம். ஃப்ரை பண்ண பிரெட் பீசஸ் இது வெறும் மேலே சாப்பிட்றதுக்கே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதையுமே ப்ரெட்டோடு சேர்த்துட்டு நம்ம கொடுக்கலாம்.
தேங்க்யூ அண்ட் ஹாப்பி ஃபுட்.